ஹாய் வியூவர்ஸ். இன்னிலிருந்து நான் ஹார்மோனிகா சீரீஸை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்க ஹார்மோனிகா பார்த்தீங்கன்னா 12 ஹோல்ஸ் குரோமேட்டிக் ஹார்மோனிகா. ஸோ இந்த ஹார்மோனிகாவோட பேசிக் டியூட்டோரியல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஹார்மோனிகா ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோனிகாஸ் இருக்குது. குரோமேட்டிக், டயட்டானிக், ட்ரிமலோன்ட்டு இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோனிகாஸ் இருக்குது. ஸோ ஈச் ஹார்மோனிகா அதாவது ஈச் ஹார்மோனிகா டைப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஹோல்ஸ் வேரியேஷனில் ஹார்மோனிகாஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்துட்டு ஹார்மோனிக்கா தெரிஞ்சவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. பட் ஹார்மோனிக்கா பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 12 ஹோல்ஸ் ஹார்மோனிக்காவோட பேசிக் டியூட்டோரியல் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த குரோமேட்டிக், அதாவது இந்த 12 ஹோல்ஸ் குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்லைடர் கூட கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லைடர் எதுக்குன்னா ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் நோட்ஸ் வாசிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்லைடர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்லைடர் யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக வாசிச்சோன்னா அது ஃப்ளாட் அது வந்துட்டு நேச்சுரல் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்லைடர் யூஸ் பண்ணி வாசிச்சோன்னா ஃப்ளாட் அண்ட் ஷார்ப் நோட்ஸ் இது பண்ணி வாசிச்சுக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எனி கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் வாசிச்சுக்கிறோம். ஸோ இந்த இந்த ஹார்மோனிக்காஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்துட்டு நம்ம ஊதணும், இன்னொன்று வந்துட்டு நம்ம உரியணும். அதாவது சா ரி க ம ப த நி சா, சால ஆரம்பிச்சு சாலியும் முடியும். ஸோ 8 நோட்டு மொத்தம். இந்த 8 நோட்டுமே வந்துட்டு ஒரு நோட்டு நம்ம வந்துட்டு ஊதுறோம்னா இன்னொரு நோட்டை நம்ம உரியணும். அதாவது ஒரு நோட்டை நம்ம ப்ளோ பண்ணி வாசிக்கிறோம்னா இன்னொரு நோட்டை நம்ம ட்ரா பண்ணி வாசிக்கிறோம். ஸோ இந்த இந்த 12 ஹோல்ஸ் குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவை பொறுத்தவரையிலையும் நம்ம ஒரு ஹோல்ஸ்லேயே வந்துட்டு நம்ம 2 நோட்டை வாசிப்போம். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஹோல் பார்த்தீங்கன்னா சா ரி, இந்த 2 நோட்டுமே நான் ஒரே ஹோல்லையே வாசிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 12 ஹோல்ஸ் குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவை 3 அக்டேவ்ஸாக பிரிச்சிருப்பாங்க. 3 அக்டேவ்ஸ் என்ன அக்டேவ்ஸ்னா, ஃபர்ஸ்ட் 1 to 4 ஹோல் வரைக்கும் ஒரு அக்டேவ், அது வந்துட்டு லோவர் அக்டேவ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 5 to 8 வரைக்கும் ஒரு அக்டேவ், அது வந்துட்டு மிடில் அக்டேவ்னு சொல்லுவாங்க. அடுத்து 9 to 12 வந்துட்டு ஒரு அக்டேவ், அது வந்துட்டு அப்பர் அக்டேவ்னு சொல்லுவாங்க. ஸோ லோவர் அக்டேவ், மிடில் அக்டேவ், அப்பர் அக்டேவ். அக்டேவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த சவுண்டு நம்ம ப்ளோ பண்ணும்போதும் அதாவது உரியும் போதும் ஊதும் போதும் வந்துட்டு அந்த ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டோட ஃப்ரீக்குவன்சி வந்துட்டு சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். பட் நீங்கள் வாசிக்க போகிற நோட்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ நோட்ஸில் நம்மளுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, சேஞ்சும் இல்லை. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சவுண்டு, அந்த ப்ளோ அண்ட் ட்ராப் பண்ணுற ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டோட ஃப்ரீக்குவன்சி தான் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹோலில் சா 2 நோட் வாசிக்கலாம்னு சொன்னேன். ஒன்று சா வந்துட்டு நம்ம ப்ளோ பண்ணிவிட்டு ரீ வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ நான் வாசிச்சு காமிக்கிறேன். இதே சாரி வந்துட்டு நம்ம 5th ஹோல், அதாவது நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 4 ஹோல் வந்துட்டு லோவர் அக்டேவ்னு சொன்னேன். ஸோ அந்த 4th ஹோலோட லோவர் அக்டேவ் முடிஞ்சிருச்சு. 5th ஹோல் ஸ்டார்ட் ஆகும்போது மிடில் அக்டேவ்ல ஸ்டார்ட் ஆகும். நம்ம இப்போ 5th ஹோலும் எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு சா ரீ தான் உங்களுக்கு நோட்டு. அதாவது நம்ம இந்த 5th ஹோல்ல சாவை திருப்பி சாவை வந்துட்டு ப்ளோ பண்ணுறோம், ரீயை வந்துட்டு உரியிறோம். இப்போ நான் 5th ஹோலை உங்களுக்கு நான் ப்ளோ பண்ணி ட்ரா பண்ணி காமிக்கிறேன். 5th ஹோலுமே சாரி தான். அதே நம்மளுக்கு வந்துட்டு நான் 8th நோட்டோட உங்களுக்கு வந்துட்டு மிடில் அக்டேவ் முடியுது. ஸோ திருப்பி 9th ஹோல்ல இருந்து உங்களுக்கு திருப்பியும் அது அப்பர் அக்டேவ்ன்றதுனால 9th ஹோல்ல இருந்து திருப்பியும் சாரி தான் ஆரம்பிக்கும். 9th ஹோல் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த 3 அக்டேவ்ஸை பேஸ் பண்ணி, அதாவது சவுண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹோல் நான் ப்ளே பண்ணதுக்கும் 5th ஹோல் ப்ளே பண்ணதுக்கும் 9th ஹோல் ப்ளே பண்ணதுக்கும் அந்த சவுண்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு லோவர் அக்டேவ்ன்றதுனால கொஞ்சம் சவுண்டு கம்மியாக கேட்டிருக்கும். அடுத்து மிடில் அக்டேவ்ன்னும் போது கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 9th ஹோல்ன்னும் போது கொஞ்சம் சவுண்ட் அதிகமாகவே உங்களுக்கு வந்துட்டு கேட்டிருக்கும். அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம நோட்ஸோட இது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஹோல் வந்துட்டு சாரி சொன்னேன்னா, அடுத்த ஹோல் பார்த்தீங்கன்னா 2வது ஹோல், செகண்ட் ஹோல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கா மா.
கா, அதாவது திருப்பி நம்ம வந்துட்டு கா வந்துட்டு நம்ம ஊதுறோம், மாவை வந்துட்டு நம்ம உரியிறோம். அதுதான் ஜஸ்ட் நம்ம ப்ளோ அண்ட் ட்ரா தான் பண்றோம். ஓகேங்களா? இவ்வளோதான் நோட்ஸ். சா, ரி, ஃபர்ஸ்ட் ஹோல் சா ஊதுறோம், ரி உரியிறோம். செகண்ட் ஹோல் பார்த்தீங்கன்னா கா ஊதுறோம், மாவை உரியிறோம். தேர்ட் ஹோல் பார்த்தீங்கன்னா பா, பாவை வந்துட்டு திருப்பி நம்ம ப்ளோ பண்றோம், தா வந்துட்டு உரியிறோம், ட்ரா பண்றோம். இந்த ஃபோர்த்து ஹோல் பார்த்தீங்கன்னா நீ சா, சாரி காமா பாத நீ சா, இந்த 8 நோட்டு. அதாவது நம்மளுக்கு சால ஆரம்பிச்சு சாலே ஒரு ஒரு ஆக்டேவ் வந்துட்டு முடிஞ்சிருது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோர்த்து ஹோல் பார்த்தீங்கன்னா நீய வந்துட்டு நம்ம உரியிறோம், சாவ திருப்பி நம்ம ப்ளோ பண்றோம். ஃபர்ஸ்ட் ஹோல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நோட் எடுத்த உடனே நம்ம வந்துட்டு ஊதுறோம், அடுத்த நோட்டு நம்ம உரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஹோலுக்கும் நம்ம அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணோம். பட் இந்த ஒரு அக்டேவோட எண்டிங், அதாவது அந்த நீசா அதை முடிக்கும் போது வந்துட்டு அந்த நீயை வந்துட்டு நம்ம உறிஞ்சிட்டு திருப்பி சாவை ப்ளோ பண்றோம். ஓகேங்களா? திருப்பி சாலே தான் முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஹோல் சால ஆரம்பிச்சோம், அதே அக்டேவ் முடிக்கும் போது ஃபோர்த் ஹோல் அக்டேவ் ஒரு லோவர் அக்டேவ் முடிக்கும் போது சால தான் முடிக்கிறோம். ஸோ முடிக்கும் போது நம்ம வந்துட்டு நீயை வந்துட்டு நம்ம உரியிறோம், அதாவது டிராப் பண்றோம், சாவை வந்துட்டு ப்ளோ பண்றோம், ஊதுறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிச்சு காமிக்கிறேன். அந்த நீயை வந்துட்டு நான் உறிஞ்சிட்டு சாவை வந்துட்டு ப்ளோ பண்ணேன், அவ்வளவுதான். இந்த ஃபோர்த் ஹோல் இதே நம்ம ஃபர்ஸ்ட் 4 ஹோல்ல என்ன நோட்ஸ் வாசிச்சோமோ அடுத்த 4 ஹோலுக்கும் சேம் நோட்ஸ். அடுத்து 9 to 12க்குமே வந்துட்டு நம்மளுக்கு சேம் நோட்ஸ் தான். நோட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நோட்ஸ்ல எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ நான் ஃபிஃப்த் 6th 7th 8th ஹோல் வந்துட்டு நான் வாசிச்சு காமிக்கிறேன். இதே தான் நான் 8th ஹோல்ல நான் அங்கே 4th ஹோல்ல என்ன சொன்னனோ அதே தான் நம்மளுக்கு வந்துட்டு 8th ஹோல்லையும். 5th ஹோல் வந்துட்டு சாரி கமா பாத நீ சா. ஸோ ஈச் ஹோல் 5th 6th 7th 8th. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 4 ஹோல்ஸ்ல என்ன வாசிச்சோமோ அதே தான் 5 6 8ல வாசிச்சிருக்கேன். இந்த 8th ஹோல் மட்டும் பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு நம்ம உரியிறோம், சாவை திருப்பி நம்ம ப்ளோ பண்றோம். அதே நோட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு 9 10 11 12லையும் வரும். சேம் நோட்ஸ் தான். நான் 9 10 11 12லையும் வாசிச்சு காமிக்கிறேன். ஸோ சேம் நோட்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்பீட் ஆகுது இந்த 3 ஆக்டேவ்ஸ்க்கும். அதே நான் 12லையும் திருப்பி சொல்கிறேன். 12லையும் வந்துட்டு நான் நீயை வந்துட்டு உரியிறேன், சாவை வந்துட்டு ஊதுறேன். ஸோ சேம் நோட்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு ஈச் ஆக்டேவ்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஸோ இவ்வளோதான் இந்த ஹார்மோனிக்காவோட பேசிக் டியூட்டோரியல். நம்ம வந்துட்டு இந்த ஸ்லைட் ப்ரெஸ் பண்ணி வாசிக்கிறது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த நோட்ஸ் சார்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எண்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.